வணக்கம். 21 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 22வது கொஸ்டின் பார்க்கலாம். தன்வினை, செல்ஃப் ஆக்டிவிட்டி, உண்டாக்கல், கிரியேட்டிவ்னஸ் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவை கீழ்கண்ட ஒன்றின் அம்சங்களாகும். ஆன்சர் கிண்டர்கார்டன். 23வது கொஸ்டின். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்டரி சுரப்பியில் சுரக்கும்போது டேஸ் ஏற்படுகிறது. அசாதாரண உடல் வளர்ச்சி. 24வது கொஸ்டின். நல்லொழுக்கத்தை வளர்க்க உதவுவது தினசரி வாழ்க்கை நிகழ்வுகள். 25வது கொஸ்டின். தொடக்க கல்வியில் பெருவாரியான குழந்தைகள் பருப்பொருட்களை இயக்கியே அறிவை வளர்ப்பதால் அவர்கள் கீழ்கண்டதை இயக்க இயலாதுள்ளன. ஆன்சர் கருத்தியல் எண்ணங்கள். 26வது கொஸ்டின். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? ஆன்சர் குமரப்பருவம். 27வது கொஸ்டின். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஸ் நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆன்சர் பிறந்து 2 வருடங்கள் கழித்து. 28வது கொஸ்டின். வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர் நேர்கோட்டு முறை. 29வது கொஸ்டின். குழந்தை மையப்படுத்திய கல்வி முறையின் தந்தை எனப்படுபவர். ஆன்சர் ரூசோ. 30வது கொஸ்டின். பாலியல் என்பது எப்பிரிவின் தேவைகளாகும்? உடலியல் தேவை. 31வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது அடிப்படை கல்வியுடன் தொடர்பில்லாதது? ஆன்சர் உணர்வு பூர்வமான பயிற்சி. தேங்க்யூ. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.